Dear students, in this video, we will start with new chapter, breeding and biotechnology. So this is one of the latest topic, that is advanced topic. What is breeding? The mating and production of offsprings by animals. So this is the breeding. So breed is a group of animals of common origin. ஸோ ப்ரீடிங் இப்போ நம்மலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்செஸ்டர்ஸ் நம்மளோட தாத்தா பாட்டி, அவங்களோட அம்மா அப்பா, அடுத்து நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம், தட் இஸ் த காமன் ஆரிஜின். நம்ம வந்து நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இவங்க நம்மளோட தாத்தா பாட்டி, அவங்களோட தாத்தா பாட்டி. ஸோ அப்படி தான் வந்து ஒரு ஆரிஜின், காமன் ஆரிஜின்லேருந்து நம்மளாம் வந்து டெவலப் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, a breed is a group of animals of common origin within a species that has certain distinguishing characters. ஸோ ஒரு குரூப், ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, ஒரு சேம் ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தம் கொஞ்சம் அவங்களோட ரிசம்பிளன்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். தட் இஸ் அ டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ். ஒரு ஃபேஸ் அப்பியரன்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஹேராக இருக்கலாம், அவங்களோட கேரக்டர்ஸாக இருக்கலாம். சம் ஆஃப் த கேரக்டர்ஸ், சம்டைம்ஸ் அவங்களோட ஐஸ், லிப்ஸ், நோஸ். ஸோ இது மாதிரி சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், தட் இஸ் அ டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் நாட் ஃபவுண்ட் இன் அதர் மெம்பர் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ். ஸோ சேம் ஸ்பீசிஸில் அதர் மெம்பர்ஸ் கிட்ட கூட என்ன இருக்காது, அந்த மாதிரி சேம் ரிசம்பிளன்ஸ் கேரக்டர் இருக்காது. ஸோ இப்போ அதை தான் என்ன சொல்லுவோம், தட் இஸ் அ ப்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தட் இஸ் it's having some special appearance or some special features. So இதுதான் என்ன சொல்றோம், that is breed அப்படின்னு சொல்றோம். Clear students? So a breed is a group of animals of common origin. ஸோ ஒரு ஆரிஜின், அவங்களோட ஆன்செஸ்டர், ஒரு ஆன்செஸ்டர் இருப்பாங்க, அவங்க கிட்டேருந்து தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க தான் என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் அ காமன் ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வித்தின் அ ஸ்பீசிஸ், வித்தின் அ ஸ்பீசிஸ்னா சேம் ஸ்பீசிஸ், அவங்களோட சேம் ஸ்பீசிஸ்லேயே வந்து பார்த்தோன்னா சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், தட் இஸ் அ டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ். மற்ற சேம் ஸ்பீசிஸ்லேயே மற்ற மெம்பர்ஸ் கிட்ட அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காது. அதாவது சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அ டிஸ்டிங்விஷிங் கேரக்டர்ஸ், தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் திஸ் கேரக்டர். It is related to the other members. For example, there is structure of eyes, nose, ears, or lips, or smile, that is face appearance, or structure of the body, or so many things. Okay, so this is a special appearance present in the same, within the same species. Breeding involves mating parents of different varieties, each having some desired traits. Desired means some special quality. Okay, there is a desired. Then trait means inheritable character. What is trait? Trait means inheritable character. The character was inherited from one generation to another generation. ஸோ இப்போ நம்ம ஒரு அனிமலை வந்து ப்ரீடிங்க்கு வந்து எடுக்கிறோம், செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ த அனிமல் கண்டெய்னிங் அ ஸ்பெஷல் டிசையர்ட் குவாலிட்டி. ஸோ அது எந்த குவாலிட்டியாக வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் கேஸ் ஆஃப் கவ் அப்படின்னா நல்ல மோர் மில்க் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி இருக்கணும். ஆர் இன் கேஸ் ஆஃப் சிக்கன் மீன்ஸ் மோர் எக் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆர் கோட், ஷீப் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இட்ஸ் ப்ரொடியூஸ் மோர் மீட். ஓகே, ஃப்ளஷ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன், தட் இஸ் அ டிசையர்ட் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது நல்லா டாலரேட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் அதை டாலரேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கிற அனிமல்ஸை நம்ம செலக்ட் பண்ணுவோம். தட் இஸ் த டிசையர்ட் ட்ரைட் அப்படின்னு சொல்கிறோம், விச் ஆர் பாஸ்ட் ஆன் டு த ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஸோ அந்த டிசையர்ட் ட்ரைட்ஸ், தட் இஸ் அ ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கிற அந்த கேரக்டர்ஸ், தட் இஸ் த டிஎன்ஏ, அதில் இருக்கிற அந்த ஜீன் வந்து என்ன ஆகணும், இட் இஸ் பாஸ்ட் ஆன் டு த ஆஃப்ஸ்பிரிங்ஸ். அதோட ஆஃப்ஸ்பிரிங் அப்படிங்கிறது தட் இஸ் அ யங் ஒன்ஸ். ஸோ அந்த அனிமலோட யங் ஒன்ஸுக்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், தட் இஸ் ப்ரீடிங். ப்ரீடிங்கில் இதெல்லாம் இருக்கணும். ஸோ நம்ம ஒரு அனிமலை வந்து ப்ரீடிங்க்கு செலக்ட் பண்ணுறோன்னா அப்போ இந்த கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். தென் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங்.
ஸோ என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது இதில் அப்படின்னு பார்க்குறோம். ஒன் இஸ் animal breeding aims at improving the genotype. Genotype means that is a expression of genes. Okay, that is a genotype. அந்த அனிமலோட பாடியில் இருக்கிற genes. So the genes ஓட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். Aims at improving the quality of the genotype of domesticated animals to increase their yield. அதோட yield வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும், இன்க்ரீஸ் பண்ணணும். At the same time to increase the or improve the desired qualities. அந்த அனிமலோட குவாலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் டு ப்ரொடியூஸ் மில்க், எக் ஆர் மீட். கிளியர்? ஸோ அனிமல் ப்ரீடிங்னா என்ன எப்படி இருக்கணும்? ஸோ மெயின் எய்ம் டு இம்ப்ரூவ் த ஜீனோடைப். அந்த அனிமலோட ஜீனோடைப் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். ஏன் வந்து அனிமல்ஸோட ஜீன்? ஸோ நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் டிஷ்யூ எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? தட் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸ் வில் டிசைட் த கேரக்டர்ஸ். அந்த ஜீன்ஸ் தான் நம்மளோட கேரக்டர்ஸை டிசைட் பண்ணும். சம்டைம்ஸ் நம்ம ஃபேமிலிஸில் ஒரு ஜீன் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க்கை அந்த ஃபேமிலிஸில் இருக்க எல்லாருமே செய்வாங்க. ஒரு வேலை பண்ணுறாங்க இல்லை ஒரு ஒரு டைப் ஒரு இது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அது எல்லார்கிட்டையுமே அந்த அந்த ஜீனோட அந்த கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த ஜீன் வந்து நல்ல குவாலிட்டியான ஜீனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போது அது என்ன பண்ணும்? அவங்களுக்கு இருக்கிற அந்த கெப்பாசிட்டி, அதாவது அவங்களோட யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸாக இருக்கலாம் ஆர் சம் ப்ரொடக்ஷன், தட் இஸ் என்ன அவங்க வந்து குவாலிட்டியான ஒரு இதை வந்து யங் ஒன்ஸை வந்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் தட் இஸ் இம்ப்ரூவிங் த ஜீனோடைப் அப்படின்னு சொல்லணும். தென் when breeding takes place between animals of the same breed. Breeding takes place between animals of same breed. Same breed. Within the same family குள்ளேயே வந்து என்ன பண்ணுறாங்க? சேம் ஸ்பீசிஸ்குள்ளே ப்ரீடிங் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதை இன்ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. Breeding takes place between the animals of same breed or same species. That is called as inbreeding. Okay, inbreeding within the same species or same breed. Next, the cross between different breed is called as outbreeding அப்படின்னு சொல்லுவாங்க. Cross between different breed, different varieties. For example, different species. Two different species வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து கிராஸ் பண்ணி ஒரு நியூ யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. தட் இஸ் த அவுட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்ப்ரீடிங். ஸோ இன்ப்ரீடிங் ரெஃபர்ஸ் டு த மேட்டிங் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ் வித்தின் த சேம் ப்ரீட். சேம் ப்ரீட்குள்ளே சேம் ஸ்பீசிஸ்குள்ளே மேட்டிங் நடக்குது. க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ்குள்ளே மேட்டிங் நடக்கிறதா என்ன சொல்கிறோம்? தட் இஸ் த இன்ப்ரீடிங். அதுக்குள்ளே நடக்கிற ப்ரீடிங் தான் என்ன சொல்கிறோம்? Inbreeding for about 4 to 6 generation. So superior males. Superior means that is a top quality males. That is a quality of gene. That is a superior. Superior male and superior female of same breed are identified and mated in pairs. So இப்போ என்ன பண்ணுறாங்க? சேம் ப்ரீடிங், சேம் ஸ்பீசிஸ்குள்ளேயே ப்ரீட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அதை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? சுப்பீரியர் மேல், மேலில் டாப் குவாலிட்டியாக இருக்கிற மேல், அதே மாதிரி ஃபீமேல்ஸில் நல்ல குட் குவாலிட்டி இருக்கிற ஃபீமேல். ஸோ இப்போ ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல்ஸை செலக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க? சேம் ப்ரீட் ஆர் ஐடென்டிஃபைட் அண்ட் மேட்டட் இன் பேர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க? இன் ப்ரீடிங்க்கு அனிமல்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. It helps in the accumulation of superior genes and elimination of genes which are undesirable. அப்போது என்ன இருக்குதுங்க? டிசைரபிள் குவாலிட்டிஸ் உள்ள ரெண்டு அனிமல்ஸ் தான் இங்கே வந்து மேட் பண்ணுறாங்க. தட் இஸ் ப்ரீடிங்க்கு வந்து செலக்ட் பண்ணி அதை ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது? அக்யூமுலேஷன் ஆஃப் சுப்பீரியர். ஏன்னா ரெண்டுமே சுப்பீரியர் குவாலிட்டி, தட் இஸ் ஹை குவாலிட்டி மேல் அண்ட் ஃபீமேல். அப்போ ரெண்டுமே வந்து தட் இஸ் அ டாமினன்ட் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு டாமினன்ட் குவாலிட்டிஸும் ஒன்றா என்ன ஆகுது? அக்யூமுலேட் ஆகுது. ஸோ அப்படி அக்யூமுலேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, டு எலிமினேட் த ஜீன் which are undesirable. Undesirable gene, that is a recessive gene வந்து என்ன ஆகுது? eliminate ஆகுது. Okay, so this is the inbreeding. So one of the example for inbreeding, so Hissardale. Okay, so this is the sheep. This is a Hissardale. Is a new breed of sheep developed in Punjab by crossing Bikaner, that is a Magra East, and then Australian
மேரினோ ராம்ஸ். ஸோ இதுதான் என்ன மெக்ரா அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அ மேரினோ ரேம். ஸோ இந்த 2 ஷீப்பையும் கிராஸ் பண்ணுறாங்க, ப்ரீடிங்க்கு வந்து ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ப்ரீட் பண்ணும்போது கிடைக்கிற நியூ வெரைட்டி தான் என்ன ஹிஸ்ஸாடேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ், இப்போ இதை வந்து ஏன் வந்து இதை நம்ம இன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இது 3மே வந்து என்ன சேம் ஸ்பீசிஸ், இது எல்லாமே வந்து என்ன ஷீப் வெரைட்டி, சேம் ஸ்பீசிஸ்க்குள்ளே இதை ப்ரீட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் சொல்கிறோம் இன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இன் ப்ரீடிங்னால என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைச்சது, இதனால என்ன பை ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சது அப்படின்னா, தட் இஸ் த ஹிஸ்ஸாடேல் அப்படிங்கிறது என்ன, that is a sheep, that is a byproduct of the Mecra and Marinorams. ஸோ இப்போ இதோட யங் ஒன்ஸ், திஸ் இஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ இப்போ இதோட ஃபர் இருக்கு இல்லையா, உள், அது வந்து என்னது நல்ல குவாலிட்டியான உள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் இன்ப்ரீடிங். தென் இன்ப்ரீடிங் டிப்ரெஷன்ஸ். ஸோ இன்ப்ரீடிங்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், that is continued inbreeding reduces fertility. அதோட கண்டினியூஸாக இன்ப்ரீடிங், சேம் அனிமல் 2 அனிமல் இருக்குது அப்படின்னா அந்த அனிமல்ஸை கண்டினியூஸாக நம்ம ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், கண்டினியூஸ் இன்ப்ரீடிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இட் ரெடியூசஸ் ஃபெர்டிலிட்டி. தட் இஸ் they can't able to ரீப்ரடியூஸ், அதால் ரீப்ரடியூஸ் பண்ண முடியாத ஒரு கெப்பாசிட்டிஸ் வந்து வரலாம். ஓகே, கண்டினியூட் இன்ப்ரீடிங் இட் ரெடியூசஸ் ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. அதோட ஃபெர்டிலிட்டி லெவல் வந்து ரெடியூஸ் ஆகலாம், அதனால அதோட ப்ரொடக்ஷனும் கம்மியாகலாம். அண்ட் தென் இட் எக்ஸ்போசஸ் ஹார்ம்ஃபுல் ரெசசிவ் ஜீன். ஸோ கண்டினியூஸாக 2மே வந்து டாமினன்ட் ஜீனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து இன்ப்ரீடிங் பண்ணால் கூட அடுத்த ஜென்ரேஷன்ஸ் கண்டினியூஸ் ப்ரீடிங் இன்ப்ரீடிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாகும், ஒரு டைமில் வந்து இட் எக்ஸ்பிரஸ் த ரிசசிவ் ஜீன். அந்த டாமினன்ட் ஜீன் வந்து என்ன பண்ணிடும், ரிசசிவ் ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிடும், எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ இப்போ ரிசசிவ் ஜீன் எக்ஸ்போஸ் ஆகும்போது அங்கே என்னாகும், அந்த அனிமல் வந்து அது கிடைக்கிற யங் ஒன்ஸ் வந்து என்னாகலாம், டிஃப்ரெண்ட்டாக அதோட ஷேப், அதோட ஃபேஸ் ஷேப் மாறலாம், எனி அதர் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி வரலாம், கொஞ்சம் அனிமல்ஸோட இதே வந்து வேரி ஆகலாம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஒயிட் டைகர். ஸோ இப்போ ஒயிட் டைகர் இந்த மாதிரி கண்டினியூஸ் இன்ப்ரீடிங் பண்ணும்போது அதோட ஃபேஸ், அதோட ஷேப்லாம் வந்து எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி எல்லா அனிமல்ஸ்க்குமே சேம் தான். ஒரே அனிமலை கண்டினியூஸ் இன்ப்ரீடிங், சேம் ஸ்பீசிஸ்குள்ளே உள்ள அனிமல்ஸையே இன்ப்ரீடிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லையும் கூட நான் சொல்லுவோம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம், சேம் க்ளோஸ் ரிலேஷன், பிளட் ரிலேஷன்ஸில் மேரேஜ் பண்ணால் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதுதான். ஸோ கண்டினியூஸாக 2, 3, 4 ஜென்ரேஷன்ஸ் கண்டினியூஸாக ஃபேமிலிக்குள்ளேயே சேம் பிளட் ரிலேஷன்ஸ்குள்ளேயே மேரேஜ் பண்ணும்போது என்னாகும், அவங்களுக்கு பிறக்கிற யங் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபெக்ட் கூட வந்து குழந்தை பிறக்கும். தட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ரிசசிவ் ஜீன். அந்த ரிசசிவ் அலீல் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிடும். ஸோ அப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும்போது அந்த பிறக்கிற யங் ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு டிஃபெக்டோட வந்து பிறக்கும். ஸோ அதுதான் என்ன, தட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த இன்ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ கேபிட்டல் ஏ இஸ் த டாமினன்ட் அலீல், ஸ்மால் ஏ இஸ் த ரிசசிவ் அலீல். ஓகே, ஸோ இப்போ 2 அனிமல்ஸை வந்து இன்ப்ரீட் பண்ணுறாங்க. தட் இஸ் த டாமினன்ட் ஜீன் கேபிட்டல் ஏ அண்ட் தென் திஸ் இஸ் த, இதுவும் வந்து என்ன டாமினன்ட் தான், ஏன்னா இதில் என்ன இருக்குது, கேபிட்டல் ஏ இருந்ததுனாலே அது டாமினன்ட் தான். ஸோ இப்போ இதில் கேபிட்டல் ஏவும் இருக்குது, என்ன இருக்குது, ஸ்மால் ஏவும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன ஜீன் வந்து இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஏ இருந்ததுன்னா அது கண்டிப்பாக என்ன, தட் இஸ் த டாமினன்ட் ஜீன். அந்த டாமினன்ட் ஜீன் என்னவோ அதுதான் வந்து அங்கே எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இப்போ இதில் இங்கே இருக்கும்போது 2 டாமினண்ட்டையும் வந்து இது வந்து என்ன பியூர் டாமினன்ட், ஃபுல்லாக கேபிட்டல் ஏ இருக்குது. ஸோ இப்போ இது 2ஐயும் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ப்ரீடிங் பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்குது, பியூர் டாமினன்ட் கிடைக்குது, கேபிட்டல் ஏ கிடைக்குது. அடுத்து கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. ஸோ இப்போ இந்த டாமினன்ட் இதுவும் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 2 இதையும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் F1 ஜென்ரேஷனும் சேம் இன்ப்ரீடிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து மோனோஹைபிரிட் கிராஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, தட் இஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு படிச்சிருப்பீங்க. தட் இஸ் டாமினன்ட், தட் இஸ் ரெசசிவ்
டாஃப் பிளான்ட், டால் பிளான்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ சேம் ரிசம்பிளன்ஸ் இதுலேயும் அதே கேரக்டர்ஸ் தான். ஸோ இப்போ இதுலேயும் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ வரும்போது இதை மறுபடியும் இன்ப்ரீட் பண்ணும்போது என்ன நடக்குது, ஸ்மால் ஏவும் ஒரு ஜென்ரேஷன் கிடைக்கும். ஸோ இதில் கேபிட்டல் ஏ கிடைக்கும், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏல 2 கிடைக்கும், தென் ஸ்மால் ஏலையும் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஜீன் வந்து இங்கே எக்ஸ்பிரஸ் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே ரிசசிவ் ஜீன் வந்து இங்கே எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால இது வந்து என்ன ஆகும், எனி அதர் டிஃபெக்டோட இந்த அனிமல் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் என்ன இன்ப்ரீடிங்கோட ரிசல்ட். இந்த மாதிரி சேம் ஸ்பீசிஸ்குள்ளேயே கண்டினியூவஸ் ப்ரீடிங் பண்ணுறதுனால கிடைக்கிற ரிசல்ட். சேம் இதுலையும் பாருங்க, சேம் அதே மாதிரி தான் ரேபிட்டில் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. ஸோ இப்போ இதுலேருந்து கிடைக்கிற அனிமல்ஸ். ஸோ இப்போ மறுபடியும் இதை இன்ப்ரீடிங் பண்ணும்போது இந்த மாதிரி, ஸோ இப்போ இதெல்லாம் என்ன டாமினன்ட்ல இருந்துச்சு, இது வந்து என்ன ரிசசிவ் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஒரு ஷேடில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சம் டிஃபெக்ட்ஸோட அந்த ரிசசிவ் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும்போது இந்த மாதிரி சம் டிஃபெக்ட்ஸோட அனிமல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இன்ப்ரீடிங்கோட ரிசல்ட். தட் இஸ் அ கண்டினியூவஸ் இன்ப்ரீடிங்னால கிடைக்கிற ரிசல்ட். நெக்ஸ்ட் அவுட் ப்ரீடிங். ஸோ அவுட் ப்ரீடிங் அப்படின்னா என்ன, தட் இஸ் ப்ரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ். ப்ரீட் பண்ணுறப்ப இன்ப்ரீடிங்கில் சேம் ஸ்பீசிஸ்குள்ளே ப்ரீட் பண்ணோம், தட் இஸ் த இன்ப்ரீடிங் அப்படின்னு சொன்னோம். அவுட் ப்ரீடிங் மீன்ஸ் தட் இஸ் ப்ரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ். சம்மந்தம் இல்லாத 2 அனிமல்ஸை ப்ரீட் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற யங் ஒன்ஸ் தான் என்ன சொல்கிறோம், தட் இஸ் அ அவுட்கம் ஆஃப் த அவுட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the offsprings formed are called as hybrid. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு ஹார்ஸ் இருக்குது, இங்கே ஒரு கவ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ப்ரீட் பண்ணுறாங்க. ப்ரீட் பண்ணி கிடைக்கிற அந்த யங் ஒன்னை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிறைய படிச்சிருப்பீங்க நீங்கள் ஹைப்ரிட்ஸ், பிளான்ட்ஸ்லேயும் நிறைய ஹைப்ரிட் 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்டை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு நியூ பிளான்ட் வந்து ஆரிஜினேட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் அ ஹைப்ரிட் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அனிமல்ஸ்லையும் வந்து என்ன இந்த மாதிரி ஹைப்ரிட்ஸ் வந்து நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ த ஹைப்ரிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் அண்ட் விகரஸ் தென் தேர் பேரண்ட்ஸ். ஸோ அந்த கிடைக்கிற யங் ஒன்ஸ் வந்து எப்படி இருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும் விகரஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கிராஸ் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வித் டிசைரபிள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் வேல்யூ ஆர் மேடட். ஏன் வந்து நம்ம அனிமல் ப்ரீடிங் தட் இஸ் அவுட் ப்ரீடிங் கிராஸ் ப்ரீடிங் வந்து பண்ணணும் அப்படின்னா, 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸோட டிசைரபிள் ஃபீச்சர்ஸ் தட் இஸ் அ குட் குவாலிட்டி இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கு நல்ல எக்கனாமிக் வேல்யூ இருக்கா, ஸோ அதை மாதிரி பார்த்து என்ன பண்ணுறாங்க, அதை மேட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்மளோட பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு நிறைய மில்க் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக தேவை, எக் ப்ரொடக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக தேவை. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நிறைய கிடைச்சாதான் அந்த ஃபுட்டு வந்து ஸ்கார்சிட்டி வராமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த மாதிரி ரீசனுக்காக என்ன பண்ணுறாங்க, எக்கனாமிக் வேல்யூக்காக அந்த மாதிரி கிராஸ் ப்ரீடிங் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. So this is a cross breeding between the pure red bullock and then pure white cow. So இது ரெண்டையும் வந்து breed பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கிடைக்கிற ஹைப்ரிட் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி மிக்சடாக அந்த மாதிரி மிக்சட் கலர்ஸில் வந்து கிடைக்கும். This is a hybrid. Cross breeding, male donkey and female horse are both of them are different இல்லையா, டாங்கி அண்ட் ஹார்ஸ். ஸோ இந்த டாங்கியையும் ஹார்ஸையும் இங்கே ப்ரீட் பண்ணும்போது கிடைக்கிற யங் ஒன்ஸ் தட் இஸ் அ ஹைப்ரிட் இஸ் கால்ட் அஸ் மியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ ஹார்ஸ் டாங்கி. ஸோ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது கிடைக்கிற யங் ஒன்ஸ் வந்து என்ன, தட் இஸ் மியூல். ஸோ இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன கேரக்டர்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு இந்த மியூலில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஹார்ஸ். ஸோ த ஹார்ஸோட பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் அ கர்வ்ட் பேக். பட் டாங்கியோட பேக் வந்து எப்படி இருக்கும், தட் இஸ் ஃப்ளாட்டனாக டார்சல் லைன் வந்து எப்படி இருக்குது, ஃப்ளாட்டனாக இருக்கும். இதே ஹார்ஸோட டெயில் வந்து எப்படி இருக்கும், நல்லா திக்கனாக புஷ்ஷியாக அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து டாங்கியோட டெயில் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப தின்னாக ஷார்ட் டெயில்ஸாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 அனிமல்ஸையும் கிராஸ் ப்ரீடிங் பண்ணி கிடைக்கிற யங் ஒன் தட் இஸ் அ ஹைப்ரிட் தட் இஸ் கால்ட் அஸ் மியூல். ஸோ இப்போ இந்த மியூலில் வந்து பார்த்தீங்கன்னா டாங்கிக்கு இருக்கிற மாதிரி என்ன இருக்குது, இயர்ஸ் இருக்குது. ஓகே, டாங்கிக்கு இருக்கிற மாதிரி இயர்ஸ் அண்ட் தென் ஹார்ஸுக்கு இருக்கிற மாதிரி என்ன இருக்குது, கர்வ்ட் ஸ்லைட்லி கர்வ்ட் பேக் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி கர்வ்டாக இருக்கும்.
அண்ட் தென் தின் லிம்ஸ். ஹார்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் அண்ட் லிம்ஸாக இருக்கும். பட் டாங்கி இட்ஸ் ஹேவிங் எ தின் லிம்ஸ், கொஞ்சம் வீக்கனாக தின் லிம்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு அந்த மாதிரி கேரக்டர். ஸோ இப்போ போத் ஆஃப் தம் பேரண்ட்டோட போத் பேரண்ட் மதர் அண்ட் ஃபாதர், ஸோ ரெண்டோட ஜீன்ஸும் வந்து என்ன இருக்கும், இதில் 50% இருக்கும். ஸோ இப்போ அதனால் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். பட் மியூல்ஸால் என்ன பண்ண முடியாது, தே கேன் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ், அதால் யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹைப்ரிட்ஸ். ஹைப்ரிட்ஸில் வந்து என்ன பண்ண முடியாது, அதால் யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, திஸ் தே கேன் ஸ்டெரைல், அது வந்து ஸ்டெரைல் ஆர்கானிசம். கிராஸ் பிரீட்ஸ் ஆஃப் ஃபவுல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் லெகான். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம வீட்டில் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுற சிக்கன், தட் இஸ் அ ஒயிட் லெகான் சிக்கன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஒயிட் லெகான். அண்ட் தென் பாலிமவுத் ராக். ஸோ இந்த ரெண்டு சிக்கனையும் கிராஸ் ப்ரீட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் ஹைப்ரிட் ஃபவுல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹைப்ரிட் ஃபவுல் தே ஈல்ட் மோர் எக்ஸ், நிறைய எக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். See the picture, this is a white leghorn, then polymouth rock. ரெண்டையும் cross breed பண்ணும்போது கிடைக்கிற hybrid variety, that is a hybrid fowl. So the hybrid fowl வந்து என்ன பண்ணுது, it produce more eggs. Okay, இந்த varieties ஓட கம்பேர் பண்ணும்போது eggs வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. Then cross breeding of cows, this is the two different cows, that is a brown Swiss and then Sahiwal, two different indigenous breed. That is a exotic breed na, that is it is imported. Okay, foreign lende அந்த மாதிரி import பண்ண breed தான் என்ன சொல்லுவோம், that is exotic breed அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த exotic breed ஐயும் indigenous breed cow ரெண்டையும் வந்து என்ன பண்ணுறாங்க, cross பண்ணுறாங்க. ஸோ அப்படி cross பண்ணும்போது கிடைக்கிற young one, that is a hybrid, that is called as currant Swiss அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த currant Swiss வந்து என்ன பண்ணுது, they yield 2 to 3 times more milk. அதிகமாக மற்ற இந்த அனிமல் இந்த கவை விட அதிகமாக என்ன பண்ணுது, மோர் மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 2 to 3 times more milk will be produced. See the picture, this is a brown Swiss and then Sahiwal. ஸோ இப்போ இண்டிஜினஸ் கவையும் என்ன பண்ணுறாங்க, this is the indigenous and then this is the exotic. ஸோ இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரீட் பண்ணுறாங்க. ப்ரீட் பண்ணும்போது கிடைக்கிற யங் ஒன், தட் இஸ் அ ஹைப்ரிட். ஸோ த ஹைப்ரிட் நேம் இஸ் கால்ட் அஸ் கரண்ட் ஸ்விஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கரண்ட் ஸ்விஸ் வந்து என்ன பண்ணுது, 2 to 3 times more milk will be produced. அதிகமான மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த கரண்ட் ஸ்விஸ் அப்படின்னு சொல்கிறோம். Differentiate between outcrossing and outbreeding. So outcrossing na enna? So this refers to the mating of animals within the same breed. Same breed குள்ளேயே mating பண்ணும், but having no common ancestors. அதுக்கு common ancestors கிடையாது. ஏன் வந்து ancestors இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து 2 different varieties-ஐ cross பண்ணி அதுலேருந்து நம்ம இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அதுக்கு என்ன இருக்காது, காமன் ancestors இருக்காது. Okay, so either side of pedigree up to the 4 to 6 generations. Pedigree na அதோட ancestral அந்த இது சொல்லுவோம்ல, pedigree analysis, parent அதோட young ones, next அதோட young ones, pedigree chart. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா 4 to 6 generations வந்து இது பண்ணியிருக்காங்க. Then helps to overcome inbreeding depression. ஸோ அது வந்து என்ன பண்ணுது, இன்ப்ரீடிங் டிப்ரெஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த அவுட் கிராசிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் அவுட் ப்ரீடிங். ஸோ நம்ம அவுட் ப்ரீடிங் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, சுப்பீரியர் மேல்ஸ் ஆஃப் ஒன் ப்ரீட் ஆர் மேட்டட் வித் சுப்பீரியர் ஃபீமேல்ஸ் ஆஃப் அனதர் ப்ரீட். ரெண்டு ப்ரீட், 2 டிஃப்ரெண்ட் ப்ரீட் ப்ரீடிங் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ அது ரெண்டுலேயுமே என்ன பண்ணுறாங்க, சுப்பீரியர் மேல் அண்ட் சுப்பீரியர் ஃபீமேல்ஸ் எடுத்து ப்ரீட் பண்ணுறாங்க. தட் இஸ் த அவுட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தே டெவலப் நியூ ஸ்டேபிள் சுப்பீரியர் பிராண்ட் ப்ரீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ அது என்ன பண்ணும், நியூ குவாலிட்டியான ஆர்கானிசம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் இஸ் த அவுட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஹெட்டிரோசிஸ். The superiority of hybrid obtained by cross breeding is called as heterosis or hybrid vigor அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஹைப்ரிட் பண்ணோம் இல்லையா, 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கிராஸ் ப்ரீடிங் பண்ணதில் கிடைக்கிற சுப்பீரியர் குவாலிட்டியை தான் என்னன்னு சொல்கிறோம், தட் இஸ் ஹெட்டிரோசிஸ் ஆர் ஹைப்ரிட் விகர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க இந்த பிளான்ட் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து கிடைக்கிற இந்த ப்ராடக்ட், ஓகே, அதுலேருந்து கிடைக்கிற ப்ராடக்ட். ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்குது, நல்ல லென்த்தியாக பெருசாக இருக்குது, நிறைய
கார்னோட இது வந்து இன்க்ரீஸாக இருக்குது, சைஸும் பெருசாக இருக்குது, லென்த்தும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுவாங்க, அதை வந்து வாங்குவாங்க. நல்லா அதில் வந்து என்ன ஃப்ரெஷ்ஷாக அந்த கண்டென்ட், அதில் இருக்கிற நியூட்ரியன்ட் கண்டென்ட் எல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஓகே, பெஸ்ட்டாக அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, பெஸ்ட் குவாலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. கிராஸ் ப்ரீடிங் மூலமாக ஒரு சுப்பீரியர் குவாலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெட்டரோசிஸ் ஆர் ஹைப்ரிட் விகர் அப்படின்னு சொல்கிறோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் விகர் இன் அனிமல் ப்ரீடிங். இதனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது ஹைப்ரிட் விகர்னால? தட் இஸ் இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை கேட்டில். ஸோ கேட்டில்ஸ்லேருந்து நிறைய மில்க் ப்ரொடக்ஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக் பை பவுல்ட்ரி. Then high quality of meat is produced. Then increased growth rate in domesticated animals. So this is one of the important 4-mark question. Effects of hybrid vigor in animals. So இதை just உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன். Okay, that is a decreased production of milk by cattle. ஸோ இப்போ நமக்கு நிறைய மில்க் தேவைப்படும் இல்லையா, ஒருத்தவங்களும் ஒரு நாளைக்கு நம்ம நிறைய கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அதோட மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹைப்ரிட் விகர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக் பை பவுல்ட்ரி. ஸோ பவுல்ட்ரி மூலமாக எக் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஹை குவாலிட்டி ஆஃப் மீட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, மீட்டோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஹை குவாலிட்டி மீட். அண்ட் தென் சம் ஆஃப் த ஹெட்டரோசிஸ் அனிமல்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டில்ஸ் அதெல்லாம் வந்து தட் இஸ் டு இன்க்ரீஸ் த க்ரோத் ரேட், அதோட க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வளர்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் வந்து இந்த ஹெட்டரோசிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் த ஹெட்டரோசிஸ் தட் இஸ் அ மிக்சட் ப்ரீட். ஸோ இப்போ 2 டிஃப்ரெண்ட் ப்ரீடை மிக்ஸ் பண்ணி வேரியஸ் வெரைட்டிஸ், அதிலே நிறைய வெரைட்டிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹெட்டரோசிஸ். Clear students? Thank you.